இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 9, விருந்தோம்பல். குறள் எண் 81. இருந்து ஓம்பி இல்வாழ்வது எல்லாம் விருந்து ஓம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் மனைவியோடும் வனத்தில் செல்லாது இல்லின்கண் இருந்து பொருள்களை போற்றி வாழும் செய்கையெல்லாம் விருந்தினரை பேணி அவர்களுக்கு உபகாரம் செய்தற் பொருட்டு என்கிறார். தமிழக மக்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே பண்பாட்டில் சிறந்து விளங்கியிருக்கிறார்கள். அதாவது 3000 ஆண்டுகளுக்கு முன்பு கால்நடைகள் போலதான் இருந்திருக்கிறார்கள். மனிதர் மனநிலையில் அவர்கள் இல்லை, கால்நடைகள் போன்று இருந்திருக்கிறார்கள். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு பின்பு தொல்காப்பியர் வகுத்ததிலிருந்து அவர்கள் செல்வதாவதால் வகுத்த நெறியிலிருந்து செல்வதாவதால் அவர்கள் பண்பாட்டுடனே இருந்திருக்கிறார்கள். அப்போ தான் விருந்தினரை எப்படி வரவேற்க வேண்டும், உபசரிக்க வேண்டும் என்பதை சொல்லியிருக்கிறார். பண்பாடு என்பது நல்ல செயல்கள், நல்ல குணங்கள், விருந்தாளிகளை உபசரித்து வரவேற்பது போன்றதாகும். திருவள்ளுவர் பொருளை பாதுகாத்து இல்வாழ்க்கை நடத்துவதெல்லாம் விருந்தினரை உபசரித்து அவர்களின் மனம் கோணாமல் உதவி செய்வதற்கே ஆகும் என்கிறார். என்ன அற்புதமாக சொல்லியிருக்காரு பாருங்கள். அதான் ஒவ்வொரு இதுலேயும் இப்போ நான் 2 குறள் தான் சொல்லியிருக்கேன், இன்னும் 8 குறள் இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒன்று மாதிரி இருக்கும். அவ்வளோ அற்புதமாக. அதனால தானுங்க அவருக்கு உலகமெல்லாம் புகழ், தமிழ் மொழிக்கே புகழ். இன்றைக்கி நான் என்ன சொல்கிறேன்னா, தமிழ் மொழியை பற்றி பேச சொன்னால் நான் முதல்ல திருவள்ளுவர்னால தான் நம்ம தமிழ் மொழிக்கு பெருமைனே சொல்லுவேன். அந்த அளவுக்கு அற்புதமான மனிதர். அடுத்து இன்றைக்கு எழுத்தாளர் யார் தெரியுமா? கீரா என்று அழைக்கப்படும் கி. ராஜநாராயணன். இவர் கோபாலபுரத்து மக்கள்னு ஒரு கதை எழுதியிருக்காருங்க. இது ஆனந்த விகடனில் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய வாழ்ந்த காலத்தில். அப்போ அதையெல்லாம் தொகுத்து தான் முதல் பாதகமாக கோபாலபுரத்து மக்கள்னு எழுதியிருக்காங்க. இதை நான் ஃபுல்லாகவே படிச்சிட்டேங்க. இதை படிக்கையில் என்ன தெரியுதுன்னா, அவர் அப்படியே வழக்காடு மொழியிலே அந்த கதையை கொண்டு போயிருக்கிறார். தர்மர் எழுதிய ஒரு புத்தகம் இருக்குது, அதை நான் படித்தேன். ஆனால் அதை பாதி தான் படிக்க முடிந்தது. காரணம், நாகனாகுளம் லைப்ரரியில் இருந்து அடுத்த புத்தகம். அதனால் அதில் தூசிகள் நிறைய இருந்ததுனால மூக்கை துளைக்க ஆரம்பிச்சதுனால அது பாதி தான் படித்தேன். ஆனால் இந்த கி. ராஜநாராயணன் புக்கு புதுசாகவே நான் வாங்கினதுங்க. அற்புதமாக இருங்க. அதாவது படிக்கையில் பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமத்தின் மக்கள் எப்படி வாழ்கிறார்கள் அப்படியே நம்முடைய கண்முன் படம் பிடித்து காட்டியுள்ளார். அதில் இன்னும் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பெண்கள் ரகசியமாக சில சாமி கும்பிடுவாங்க, அதை கூட இவர் இதில் சொல்லியிருக்காருங்க. அதாவது பெண்கள் ரகசியமாக சாமி கும்பிடுவார்கள், அப்படி அதை கூட இவர் சொல்லியிருக்காரு இதில். கி. ராஜநாராயணன் சர்வசாதாரணமான ஒரு எழுத்தாளர் கிடையாதுங்க. சாதாரணமாக படித்தவர் தாங்க. ஆனால் அவருக்கு எழுத்து தான் பொழுதுபோக்காகவே இருந்திருக்கு. அவர் உட்கார்ந்து எழுத ஆரம்பித்தார்னா அப்படியே எழுதிட்டே இருப்பார். அவ்வளோ அற்புதமான ஒரு மனிதர் கி. ராஜநாராயணன். கோயில்பட்டி தான் பக்கத்தில். அதனால தான் அந்த கோயில்பட்டி மக்கள் ஃபுல்லாக இவரை ஃபாலோ பண்ணி அவங்களும் தர்மரும் அதே தான். தர்மர் அவரும் அது பக்கம்தான். இப்படி எல்லாருமே அங்கே உள்ள ஆளுகளே எழுதிட்டுருக்காங்க. ஆனால் பெரும்பாலும் என்னென்னா, இவங்க பூராமே கிராமத்து வாழ்க்கையை அப்படியே வழக்காடு மொழியிலே பதிவு செய்திருக்கிறார்கள். அதுதான் என்ன சொல்கிறாரோ இவர் கூட பரவாயில்ல, இதைத்தான் ரகசியமாக சாமி கும்பிடுறது தான் சொன்னார். ஆனால் தர்மர் ஒரு வார்த்தையை, சின்ன பிள்ளைகளை, நம்ம சின்ன பையன்கள் இருக்கும்ல, அவனுடைய உறுப்புகளை பற்றி சொல்லுவோம்ல, அதை கொண்டு அதில் சொல்லியிருக்காரு தர்மர் அவருடைய புத்தகத்தில். எனக்கே இதாக இருக்கிறேன்னா, அப்படியே அதாவது அவர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அது ஏதோ விருது வாங்கிய புத்தகங்க. இது கி. ராஜநாராயணன் எழுதிய கோபாலபுரத்து மக்கள் விருது வாங்கியது, சாகித்ய அகாடமி விருது வாங்கிய நூல் இது.
கண்டிப்பாக தயவுசெய்து இதை வாங்கி படியுங்கள். கி. ராஜநாராயணன் எழுதிய கோபாலபுரத்து மக்கள் முதல் பாகம் 1 இது. பாகம் 1 வாங்கி படியுங்கள். படித்தீங்கன்னா உண்மையிலேயே உங்களுக்கு அறியாமல் ஒரு பொழுதுபோக்குங்க. பொழுதுபோக்கு மட்டும் இல்லைங்க, அதை உங்களுடைய கவனம் ஏதோ சில சமயத்தில் கவலைகளில் இருக்கும். அந்த கவலைகளிலிருந்து மீட்டு விடக்கூடிய தன்மை இதற்கு உண்டுங்க. இப்போ சினிமா பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. சில சினிமா பார்த்த உடனே நம்மளை ரொம்ப ரசிக்க வச்சு அதை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்க தோன்றும். அது மாதிரி இந்த புத்தகத்தை படித்த உடனேயே உங்களுக்கு ஒரு ஒரு உற்சாகம் பிறக்கும், ஒரு உந்துதல் பிறக்கும். நாமும் ஏன் எழுதக்கூடாது? இப்படியெல்லாம் நான் நிறையா புத்தகங்களை படித்ததானாங்க நான் எழுத்தாளராக முடிஞ்சிச்சு. இது இப்போ 9வது புத்தகம் அச்சில் கொடுத்துருக்கேங்க. 8 புத்தகம் எழுதி விட்டேன், 9வது புத்தகம் அச்சில் கொடுத்துருக்கேன். அதனால் இன்னும் எழுதிக்கிட்டே தான் இருக்கேன். இப்போ இன்னும் எழுத ஆரம்பிக்கல, அடுத்த புத்தகம் இப்போ எழுத ஆரம்பிக்க போகிறேன். அதனால் தொடர்ந்து எழுதிக்கிட்டே வாழ்நாள் முழுவதும் எழுதி கொண்டே இருப்பேன். அது மாதிரி ஒரு மனிதன் திருக்குறளையும் சொல்லிக்கொண்டே இருப்பேன். 1330 குறளையும் சொல்லிவிடுவேன். நீங்கள் சரி இவர் அறத்துப்பாலை சொல்கிறாரு, பொறுப்பாலை சொல்லுவார், காமத்துப்பாலை விட்டுருவார் அப்படின்னு நினைக்க வேணாம். காமத்துப்பாலுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பேன். அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அதை படித்தவர்கள் தவறு செய்ய மாட்டார்கள். இது என் கருத்து. நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளை பார்ப்போம்.